மாற்றி யோசித்தாள். இது ஒரு காதல் கதை. வானதி பேச ஆரம்பித்தாள். வரிசையாக பண்பாடு சிறக்க பாசிட்டிவான வழிகளை அவள் பாடவி கூட்டம் மாறவாரித்தது. இலக்கிய பண்பாட்டுச் சங்கத்தின் தலைவரான மணிசங்கருக்கு ஒரே சந்தோஷம். இறுதியாக நன்றியுரை சொல்ல வந்தவர் இப்படி ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்துவதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்ட ஏஜே கிரேட் நிறுவனத்தின் நிறுவர் உமாகாந்தனுக்கு நன்றி கூறி தம்பதி சகிதமாக வந்து பரிசு வழங்க மேடைக்கு வருமாறு அவரை அழைத்தார். அத்தோடு நிகழ்ச்சியில் பேச பலரையும் ஏற்பாடு செய்த தமிழ் இலக்கிய செல்வர் மகாதேவனுக்கு நன்றி கூறி அவரையும் மேடைக்கு அழைத்தார். பாசிட்டிவான சிந்தனையை வழங்கிய வானதிக்கு சிறப்பு பரிசு அறிவிக்கப்பட்ட போது அனைவரும் ஆரவாரித்தனர். உமாகாந்தனின் மனைவி வானதியை கட்டிப்பிடித்து பாராட்டினார். நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வாயே என்று அவரது அன்பு அழைப்பை கேட்டு வானதி திகைத்து போனாள். பில்லியரான அந்த குடும்பம் எங்கே, தான் எங்கே? அவள் மலைத்தாள். இவன் என் பொண்ணு தான் சார் என்றார் இலக்கிய செல்வர் மகாதேவன். அடடா, அப்படியா? அப்போ நீங்களும் கண்டிப்பாக வாங்க என்றார் உமாகாந்தன். பெரிய தோட்டத்தின் நடுவில் அமைந்திருந்த பிரம்மாண்டமான பங்களாவை பார்த்து திகைத்தனர் வானதியின் பெற்றோரும் வானதியும். அன்போடு அவரை வரவேற்ற உமாகாந்தனும் அவர் மனைவியும் தங்கள் மகனான சங்கரை அறிமுகப்படுத்தி வைத்தனர். உங்கள் பேச்சு ரொம்ப பிரமாதம். பாசிட்டிவ் சஜஷன் இஸ் கிரேட் என்றான் சங்கர். வானதி வெட்கத்தால் சிவந்தாள். சற்று நேர உரையாடலில் இரு குடும்பங்களும் நெருக்கமாகிவிட்டன. சாப்பிடலாமா என்று விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது பெரிய டைனிங் டேபிளையும் அதில் பரப்பப்பட்டிருந்த வெள்ளி பேஷன்களையும் தட்டுகளையும் விதவிதமான உணவு வகைகளையும் பார்த்து மலைத்தது வானதியின் குடும்பம். எப்படி வெள்ளி ஸ்பூன்களையும் போக்குகளையும் கையாள்வது என்று யோசித்தாள் வானதி. ஒரு முக்கியமான விஷயம், என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சம்மதிச்சா வானதியை கல்யாணத்துக்கு கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்றார் உமாகாந்தன். இதை கேட்ட மகாதேவன் திகைத்தார். இப்படி ஒரு பெரிய இடத்து சம்மந்தமா? ஓகே, முதல்ல பையனும் பொண்ணும் பேசட்டும், அவங்க ஓகேன்னா மீதியை நாம் பேசுவோம் என்ற உமாகாந்தன். கல்யாண், நீ வேணும்னா ஒரு சின்ன டிரைவுக்கு வானதியோடு போயிட்டு வாயே என்றார். வேண்டாம் வேண்டாம், மாடியே இருக்குது, அது போதும் என்றான் கல்யாண். மேல் மாடிக்கு சென்ற கல்யாண் வானதியை பார்த்து, ஐ லைக் யூ, யுவர் பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் ரியலி குட். இந்த மேரேஜ் ப்ரப்போஸுக்கு சம்மதமா என்றான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் நடுத்தர வர்க்கத்தினர், உங்கள் குடும்பமும் பில்லியனர் குடும்பம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றாள் வானதி. ஓகே, நாளைக்கு ஆகாஷ் ரெஸ்டாரண்ட்டில் சாயங்காலம் மீட் பண்ணுவோம். நீங்கள் முடிவை சொல்லலாம், யோசிச்சே சொல்லுங்கள் என்றான் கல்யாண். பெற்றோர்கள் மறுநாள் மாலை வரை காத்திருக்க சம்மதித்தனர். பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட், பல ஏசி ஹால்கள் உண்டு. சரியாக மாலை 5 மணிக்கு வந்தால் வானதி. கல்யாண் வந்திருந்தான். என்ன ஆர்டர் பண்ணலாம் கேட்டான் கல்யாண். பாசந்தி, தோசை, காஃபி, லைட் டிஃபன் போதும் என்றாள் வானதி. என்ன முடிவு பண்ணியிருக்க? கல்யாண் ஆவலுடன் கேட்டான். வானதி மெதுவாக பேசினாள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பணக்கார குடும்பத்துக்கு நான் ஒத்து வருவனான்ற குழப்பம் நிறையா இருக்குது. இதை அவள் சொல்லும்போதே எதிரில் இருந்த ஹாலிலிருந்து லவுட் ஸ்பீக்கரில் பெரிய குரல் ஒன்று ஒலித்தது. என்னங்க நடக்குது என்று வெயிட்டரிடம் கேட்டான் கல்யாண். பல கம்ப்யூட்டர் கம்பெனிகளில் உள்ள டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு மீட்டிங் சார் என்றார் வெயிட்டர். எதிர் ஹாலில் இருந்து ஒரு குரல் கம்பீரமாக ஒலித்தது. ஆகவே நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டும். எதிரெதிர் சிந்தனைகளை ஒதுக்காதீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுண்டு. பாசிட்டிவாக மாற்றி யோசிப்பவரை உங்களுடன் இணைத்து கொண்டால் வாழ்வே செழிக்கும். இதை கேட்ட வானதியின் முகம் மலர்ந்தது. கல்யாண், ஆஹா, அருமையான யோசனை, அல்டர்னேட்டிவ் திங்கிங் என்ற பேச்சை பாராட்டினாள். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு சம்மதம். மாற்றி யோசித்தேன். கனப்பொழுதில் இப்படி முடிவெடுத்து விட்டேன். எப்போதும் ஏன் ஒரு தலை பட்சமாக பயந்து கொண்டு சிந்தனை செய்ய வேண்டும்? நடுத்தர குடும்ப பணக்கார குடும்பத்தை இன்னும் செழிப்பாக ஆக்கக்கூடாதா என்ன என்றாள் வானதி. சூப்பர், நானும் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் செய்து முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு நல்ல மாதிரியான யோசனை கூறி எனக்கு ஆதரவு தந்து கம்பெனியையும் முன்னேற்ற ஒரு நல்ல பாசிட்டிவான திங்கர் லைஃப் பார்ட்னராக தேவை. எனக்கு சம்மதம். இதோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்தியை சொல்லிடுறேன் என்றான் கல்யாண். வானதி போனை எடுத்து, நான் வீட்டிற்கு சற்று நேரத்தில் வந்து விடுவேன் என்று சொன்னபோது, அதுக்கு அவசியமே இல்லை என்று அடுத்த ஹாலிலிருந்து சொல்லிக்கொண்டே முன்னால் வந்தது வானதியின் குடும்பம். அதைத் தொடர்ந்து பின்னால் கல்யாண் குடும்பமும் வந்தது. அட, நீங்கள் வீட்டில் அல்லவா இருப்பீங்கன்னு நினச்சேன் என்று கல்யாணுக்கு பதிலாக அவனது பெற்றோர் அஹாஹா என்று சிரித்து, நாங்கள் முதல்லிருந்து இங்கே தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றனர். ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் என்று ஒரே சமயத்தில் அனைவரும் ஒரு மனதாக சொல்ல ஆளே சிரிப்பில் மிதந்தது.